திடீர் சுற்றுலா தலமாக மாறிய புளியரை வயல்வெளி பகுதி. தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை பகுதியில் வயல்வெளிகளுக்கு இடையே பூத்துக் குலுங்கும் நாணல் பூக்களை பார்க்க குவிந்த கேரள கர்நாடக மாநில சுற்றுலா பயணிகள். நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை என்பதால் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகள் மற்றும் தனியார் அருவிகள் அணைக்கட்டுகள் பிரதான கோயில்களான காசி விசுவநாதர் ஆலயம், பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவில் என அனைத்து பகுதிகளும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டத்தால் கடந்த 4 நாட்களாக நிரம்பி வழியும் நிலையில் திடீரென தென்காசி மாவட்டத்தில் ஒரு பகுதி பிரபல சுற்றுலா தலமாக மாறி வருவது வியப்பாக உள்ளது. செங்கோட்டையில் இருந்து கேரளா நோக்கி செல்லும் பாதையில் உள்ள புளியரை பகுதியில் வயல்வெளிகளில் உள்ள வரப்புகளில் நாணல்கள் பூத்து குலுங்கி வெள்ளை நிறத்தில் ஜொலித்து வருவதால் அதனைக் காண அவ்வழியாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளும் சாலையோரம் கார்களை நிறுத்திவிட்டு வயல்வெளி பகுதிக்குள் இறங்கி அந்த நாணல் பூக்களிடையே புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து பச்சை பசுமைகளை ரசிக்க கேரளாவிற்கு படையெடுக்கும் நிலையில் கேரளாவில் இருந்து தென்காசி மாவட்டத்திற்கு சமீப காலமாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருவது அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக மே மாத இறுதியிலும் ஜூன் மாத தொடக்கத்திலும் பூத்து குலுங்கும் சூரியகாந்தி பூக்களை பார்க்க சுற்றுலா பயணிகள் கேரளாவின் கடைக்கோடி பகுதிகளில் இருந்தும் சாறை சாறையாக வருவது வாடிக்கையாக உள்ளது. அதேபோல் கேரள மக்கள் தமிழ் கடவுளான முருகன் மீது தீராத பக்தி உள்ளவர்களாக எப்போதும் பழனியை நோக்கி படையெடுப்பார்கள். ஆனால் கேரளாவின் தென்பகுதியில் உள்ள குறிப்பாக ஆலப்புழை, கொல்லம், திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ள பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவிலுக்கு வந்து முருகனை வழிபடுவதும் அங்கு உள்ள இயற்கை காட்சிகளையும் கோவிலின் அழகை வீடியோவாக புகைப்படங்களாக எடுத்துச் செல்வதும் தற்போது கேரள மாநிலத்தின் ஒரு பகுதி மக்களின் ட்ரெண்டிங்காக உள்ளது. எது எப்படியோ தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான தென்காசி மாவட்டத்தை நோக்கி அண்டை மாநிலங்களில் இருந்து பல்வேறு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருவது மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துச் செல்ல உதவும் என பெரும்பாலான மக்கள் கருதுகின்றனர். அதே வேளையில் சாறை சாறையாக வரும் சுற்றுலா பயணிகளை பாதுகாத்திடவும் வருபவர்களின் நோக்கம் நிறைவேறிடவும் வரும் சுற்றுலா பயணிகளை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கும் தென்காசி மாவட்டம் நிர்வாகத்திற்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது.